ஹாய், நாங்க ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அப்போ வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்க வந்து ஹாட், நார்மல், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் வாட்டர் வந்து எல்லாருமே குடிச்சோம். செகண்ட் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கும்போது என் தங்கச்சி வந்து நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அப்போ அவளோட ரியாக்ஷன் வந்து மாறுச்சு. ஸோ நான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ பக்கத்துல இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, ஸ்விட்சே ஆன் பண்ணல, நீங்க குடிச்ச 3மே நார்மல் வாட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஏன் அவனோட ரியாக்ஷன் மாறுச்சுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதுல இருந்து நான் வந்து 3 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் செட் தான்ல, அவளோட மைண்ட்ல வந்து கோல்டு வாட்டர் கூலாக தான் இருக்கும், ஹாட் வாட்டர் ஹாட்டாக தான் இருக்கும்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனதுனால அவள் வந்து குடிச்சோன்னே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறுச்சு. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்கும். நம்மளால முடியும் நினச்ச முடியும். சில விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இது உருப்படாது ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது லாஸ்ட் வரைக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு ஒரு ப்ராப் சொல்லுவாங்கல்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. ஸோ நான் ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எதையுமே நம்ம வெளி தோற்றத்தை வச்சு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல, அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். தேர்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, காட் நோ வென் டு அண்டர் ஸ்விட்ச். அதுக்கு எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் நம்ம லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. காட்க்கு தெரியும் எப்போ நம்மளுக்கு என்ன தரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்க கரெக்டான டைமில் அந்தந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டான டைமில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஜீசஸ்ட்டை நம்மளை வந்து சரண்டர் பண்ணணும். நம்ம முழுமையாக ஏசப்பாட நம்மளை வந்து ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சித்தப்படி நான் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எந்தெந்த டைமில் எதை நம்மளுக்கு தரணுமோ கரெக்டான டைமில் அதை அப்போ ஏசப்பா நம்மளுக்கு தருவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ.